மிக மோசமான தோல்வி காங்கிரஸுக்கு இணையான ஒரு தோல்வின்னா உத்தவ் தாக்கரேக்கு தான். அது என்ன காரணம்னா அவர் தன்னுடைய ஆதாரமான வாக்கு வங்கி இழந்திருக்கிறார். உத்தவ் தாக்கரேக்கு நிஜமாகவே ஒரு அனுதாபம் இருந்தது. அந்த அனுதாபம் வந்து நாடாளுமன்றத்தில் ஒரு பெரிய அளவில் கை கொடுத்தது. இந்து கன்சல்டேஷன் தான், அந்த ஹிந்துத்வா அப்படிங்கிற ஓட்டு தான் வந்து சிவசேனாவோட ஆதார ஓட்டு வங்கி. ஸோ இதை பார்க்கும்போது ஒரு பெரிய கேள்விக்குறி எழுது. இப்ப எப்படி அந்த மக்கள் மனசு மாறி கிட்டத்தட்ட 120க்கும் மேற்பட்ட தொகுதிகளை பாஜகவுக்கு கொடுத்திருக்காங்க. என்ன மாறுச்சு களத்துல? சரத்பவார் சொல்லித்தான் அஜித் பவார் பாஜக கிட்ட போனாரு. இந்த எல்லா பிரச்சனையும் காரணமே வந்து சரத்பவார் தான். சரத்பவாருடைய கட்சி ரொம்ப சுருங்கி போயிருக்கு. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல சரத்பவாருடைய அணி திரும்ப அஜித் பவார் கூட போய் ஒண்ணு சேர்ந்ததற்கான வாய்ப்புகள் இருக்கா? சரத்பவார் அநேகமா அரசியலிருந்து விலகுகிறேன். அவருடைய பொண்ணு நிலைமை என்ன ஆகும்? ஸ்ட்ரென்தன் ஆகிறது வந்து ஒட்டுமொத்த மகாராஷ்டிராவுடைய மாநில வளர்ச்சிக்கு நல்லதுதான். ஏன்னா அங்க கூட்டணி கட்சிகள் அமையும் போது அது மகாராஷ்டிரா மாநிலத்தை மட்டும் இல்ல இந்தியாவே பாதிக்கும். லோக்சபா சீட்ல 13 வரைக்கும் வந்தவங்க எதனால அசம்பிளி சீட்ல வந்து 13 சுருங்கி போனாங்க? இது வந்து காங்கிரஸ் அசிரத்தையா ஒரு சீரியஸா எடுத்துக்காம அவங்க தேர்தல் அணுகிட்டாங்க. அதான் முக்கியமான விஷயம். பாஜக சைட்ல நிறைய சோசியல் இன்ஜினியரிங் நிறைய பண்ணாங்க. நிறைய ஓபிசி மராத்தாவுக்கு ஒருவேளை மராத்தாவுக்கு 10% இடஒதுக்கீடு கொடுத்தால் மற்ற ஓபிசி இனங்கள் அதுக்கு எதிராக திரண்டு வரும். ஸோ அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரியான ஒரு ஓபிசி கன்சல்டேஷன் நிறுத்தினாங்க. இந்த வெற்றிக்கு முக்கியமான காரணமே RSS தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஆக்சுவலா எல்லா கட்சிகளும் தான் அப்படி ஃபீல்டுக்கு போய் ஒர்க் பண்றாங்க, மக்களுக்கு வந்து ஓட்டு கேட்கறாங்க, எல்லாமே தான் பண்றாங்க. பட் RSSக்கு மட்டும் அது எப்படி இந்த அளவுக்கு ஒரு சக்சஸா வந்து கன்வெர்ட் ஆகுது? நீங்க ஓபிசியா பார்க்காதீங்க, ஒரு ஹிந்துவா பாருங்க. ஆக்சுவலா சார் இப்படி அப்படியே நம்ம ஜார்க்கண்ட் பக்கம் மூவ் ஆனோம் அப்படின்னா அந்த இடத்துல வந்து ஆல்ரெடி ஆன்டி இன்கம்பன்சின்னு ஒன்று இருக்கு. பட் பிஜேபி வந்து அதை யூட்டிலைஸ் பண்ண தவறிட்டாங்களா? இங்க அந்த ஜார்க்கண்டை பொறுத்த வரைக்கும் முழுக்க இந்த எலெக்ஷன் எப்படி நடந்திருக்குன்னா ட்ரைபல் கம்யூனிட்டியோட சப்போர்ட் யாருக்கு அப்படிங்கிறது. இங்க ஒரு அந்த மாதிரி இன்ஃபில்ட்ரேஷன் நடக்குது அப்படின்னா எங்க இருந்து வர்றாங்க? அது மிகப்பெரிய பிரச்சாரமா இதை கொண்டு வச்சாங்க பாஜக. அந்த அளவுக்கு மக்கள் மத்தியில ஒரு பய உணர்ச்சி இருந்துச்சு. ஸோ அந்த எமோஷனல் இருந்துச்சா இல்லை கிரியேட் பண்ணாங்களா? அப்ப வர்றவங்க இந்துக்களாவும் இருக்கலாம், முஸ்லிம்களாவும் இருக்கலாம் தானே. ஏன் ஒரு குறிப்பிட்ட கம்யூனிட்டி அட்டாக் பண்ணி அந்த மாதிரி ஒரு இது பண்றாங்க? போலரைசிங் வந்து பாஜக கிட்ட இருக்கிற ஒரே வாய்ப்பு அதுதான். கல்பனா சோரனுடைய ஒரு ரோல் அப்படிங்கிறது மிக முக்கியமான ரோல் இந்த இடத்துல. ஹேமந்த் சோரனை கைது பண்ணது மூலமா சும்மா தூங்கிட்டு இருந்த புலியை தட்டி எழுப்பின மாதிரி பாஜகவே எழுப்பி விட்டுருச்சு. பாஜக இல்ல, சாரி, அமலாக்கத்துறையே எழுப்பி விட்டுருச்சு. வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி சவுத். நான் ராஃபிக். மகாராஷ்டிரா மற்றும் ஜார்க்கண்ட் மாநில சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் வெளியாகி வருது. இதுல மகாராஷ்டிரா மாநிலத்துல பாஜக தலைமையிலான மகாயுத்தி கூட்டணியும், ஜார்க்கண்ட் மாநிலத்துல JMM தலைமையிலான மகா கத்பந்தன் கூட்டணியும் வந்து ஆட்சியை பிடிச்சிருக்காங்க. இது பற்றி இன்னைக்கு நம்ம கூட பேசுறதுக்காக பொலிட்டிக்கல் அப்சர்வர் ராம்கி இணைஞ்சிருக்காரு. சார் வணக்கம் சார். வணக்கம் சார். மகாராஷ்டிரால தங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய வெற்றி நாங்களே எதிர்பார்க்காத வெற்றி அப்படின்னு பாஜகவுடைய தலைவராக இருக்கக்கூடிய எங்க தேவேந்திர ஃபட்னாவிஸ் சொல்லியிருக்காரு. நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த விக்டரியா? எதிர்பாராத வெற்றி தான் அவருக்கு. ஆனா அவர் நம்ம எதிர்பார்க்கறது பட்னாவிஸ் முதல்வர் ஆவாரா அப்படிங்கிறது. அதுல இன்னும் சிக்கல் இருக்குதுன்னு பாக்குறேன். ஏன்னா இன்னைக்கு ஆக்சுவலா சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி பிஜேபி தான். அவங்க தான் பிஜேபி சேர்ந்தவர் தான் முதல்வராக வரணும். முதல்வருக்கு வேட்பாளருக்கு எல்லா தகுதியும் பட்னாவிஸ் தான் இருக்கு. பட் இருந்தாலும் ஷிண்டே ஒரு பெரிய லீடராக எமர்ஜ் ஆகியிருக்காரு. ஸோ அதனால ஷிண்டே ஏற்கனவே முதல்வராக வேற இருந்திருக்காரு. அவர் வந்து இப்போ அவரை தவிர்த்து விட்டு வேற சிஎம் கேண்டிடேட்டுக்கான வாய்ப்பு குறைவு தான் இப்போ. ஸோ அப்படி என்னன்னு தெரியல. இன்னும் நம்ம கூடிய விரைவில் நம்ம அதை பார்த்தல என்னன்ட்டு. பட் இது எதிர்பாராத வெற்றி தான். யாருக்குமே மூன்று பேருக்குமே, 3 பிளேயர்ஸ், பிஜேபி ஆகட்டும், ஒரு ஷிண்டேவுடைய சிவசேனா ஆகட்டும், அஜித் பவாருடைய NCP ஆகட்டும், 3 பேருமே இந்த அளவுக்கு வெற்றியை எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. எப்படியுமே மகாராஷ்டிரா களத்தை நம்ம சுற்றி பார்க்கும்போது அங்கே வந்து ரீஜனல் பார்ட்டிஸாக ஒரு பெரிய ரோல் வந்து பிளே பண்ணியிருக்காங்க. இந்த தடவை ரீஜனல் பார்ட்டிஸ் எல்லாத்தையும் ஓரம் கட்டி எல்லாரும் ஜெயிச்சதெல்லாம் கூட்டினா கூட பாஜக பக்கத்தில் வர முடியாதுங்கிற அளவுக்கு இவ்வளோ பெரிய விக்டரியை சாத்தியமாக்குனது எது? ஆக்சுவலாக இது நிறைய ஃபேக்டர் இருக்குது. நம்ம கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு உண்மை ஒன்றா பார்க்கலாம். எனக்கு வந்து மகாராஷ்டிரா ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட். நான் ஒரு 2 இயர்ஸ் புனேல இருந்திருக்கேன். ஒரு தேர்தல் 99 தேர்தலில் வந்து அது பணியாளராக இருந்திருக்கேன். ரொம்ப ஒரு குரூஷியலான ரொம்ப குரூஷியலான பீரியட். ஆக்சுவலாக அது நான் இருந்த பணியாற்றின இடம் வந்து ரொம்ப ஒரு மலைப்பாங்கான பகுதி. இது புனேலேருந்து ஒரு 200 கிலோமீட்டர் உள்ளடங்கி ஒரு டிப்பிக்கல் வில்லேஜ். அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே வந்து பார்ட்டிஸ்லாம் அங்கே தெரியாது, சிம்பிள் தான் அவங்களுக்கு தெரியும். அவங்க வந்து வில்லு, அம்பு, சிவசேனா, கடிகாரம் அப்படின்னா NCP இதுதான். அங்கே வந்து நேஷனல் பார்ட்டிஸ் போது பாஜகவுடைய தாமரையோ கை சின்னம்லாம் அங்கே பாப்புலர்லாம் கிடையாது. அவங்க மக்கள் வந்து அந்த அளவுக்கு ரீச். அப்போ அவர் NCP கட்சி ஆரம்பித்து 3-4 வருஷம் தான் இருந்திருக்கும். பட் இந்த கடிகாரங்கிறது போய் மக்களை போய் ரீச் அடைஞ்சுது.
ஸோ அன்றிலிருந்து வந்து அவங்களுக்கு வந்து சதன் மகாராஷ்டிராங்கிறது சரத்பவாருடைய கோட்டை. பாராமதி மட்டும் இல்லை, அப்படியே அந்த போய் தாண்டி அப்படியே சங்கிலி சத்தாரா அப் டு சோலாப்பூர் வரைக்குமே உங்களுக்கு வந்து டிப்பிக்கல் ஒரு என்சிபியோடைய சரத்பவாருடைய ஒரு பெரிய கோட்டை. ஆக்சுவலாக இன்னைக்கும் அப்படிதான் இருக்கு. பட் என்னன்னா அவங்க தலைமுறை ரெண்டா பிரிஞ்சிருக்காங்கல்ல. என்சிபி சரத்பவார் தனியா, அஜித் பவார் தனியா பிரிஞ்சு இருக்கும்போது யார் வந்து நிஜமா நமக்கானவருங்கிறது ஒரு பெரிய கன்ஃபியூஷன். அதுக்கு ஒரு உதாரணமே நாடாளுமன்ற தேர்தலையே பாராமதி தொகுதியில வந்து சுப்ரியா நிக்கிறாங்க, அவங்களை எதிர்த்து அஜித் பவாரோட மனைவி நிக்கிறாங்க. நிற்கும் போது அங்க இருக்கிற அவங்க குடும்ப உறுப்பினர்களே ஒரு பெரிய கன்ஃபியூஷன், யாருக்கு ஓட்டு போடுறது அப்படிங்கிறது. ஸோ ஓட்டு போட்டு சுப்ரியா ஜெயிக்கிறாங்க, பட் இவங்க தோத்து போனாலும் இவங்களுக்கு ஒரு ராஜ்யசபா எம்பி கிடைக்குது. ஸோ இப்போ அவங்களை பற்றி அது வந்து என்னன்னா ஒரு 50-50 அவ்வளோதான். அது வந்து அந்த போட்டியில யார் ஜெயிச்சாங்கிறதே யாருக்கும் தெரியாது. ஆனா எண்ட் ஆஃப் த டே அந்த குடும்பத்தை சேர்ந்தவர் தான் வெற்றி பெற்று பதவிக்கு வராங்க. ஸோ இன்னையும் என்னன்னா ஏழாவது முறையாக அஜித் பவார் நிற்கும் போது அவரை எதிர்த்து யுகேந்திரா பவார் சொல்லிட்டு அவரையும் குடும்ப உறுப்பினர் நிறுத்துறாங்க. பட் இன்னைக்கு அஜித் பவார் வந்து ஆரம்பத்தில் பின்னடைவில் இருந்தார், இன்னைக்கு ஜெயிச்சு வந்திருக்காரு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது அங்க வந்து இன்னைக்கும் பாராமதி தொகுதியில வந்து அடிப்படை அங்க வசதிகள் எதுவும் கிடையாது. ஒரு பெரிய சிக்கல், தண்ணி வசதியிலேருந்து ஆரம்பிச்சு தொழிற்சாலை எல்லாம் கிடையாது, இதெல்லாம் கிடையாது. ஆனால் 20 வருஷம் முன்னாடி நிறைய தொழிற்சாலை இருந்தது, சுகர் ஃபேக்ட்ரிஸ் நிறையா இருந்தது. அந்த சுகர் ஃபேக்ட்ரிஸ் நிறையவே சரத்பவார் சொந்தமானவையாக இருந்தது, சரத்பவார் குடும்பத்துக்கு. ஸோ அப்படிலாம் இருந்த இண்டஸ்ட்ரி இன்னைக்கு வந்து இண்டஸ்ட்ரி இல்லாத நிலைமை, ஒரு பெரிய நெருக்கடியில் இருக்கும்போது இந்த கட்சிகள் அஜித் இந்த மாதிரி ரீஜனல் பார்ட்டிஸை கை கொடுக்குமான்னு அவங்க ஏமாந்து எதிர்பார்த்து அந்த 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 ஒரு நிறைவராத ஒரு சூழலில் தான் இவங்க வந்து பிஜேபி கிளம்புறாங்க. ஸோ பிஜேபி ஒரு அல்டர்னேட்டிவாக இருக்குமோ அப்படின்னு அவங்க வந்து கன்சிடர் பண்ணி பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. இதுதான் வந்து சதர்ன் மகாராஷ்டிரா பொறுத்த வரைக்கும் எப்போவுமே வந்து மகாராஷ்டிரா வந்து பிரிந்தார். எப்படி நம்ம கர்நாடகா பற்றி பேசும்போது தனித்தனி ரீஜனாக இருந்ததோ அதே மாதிரி மகாராஷ்டிராவும் பிரிஞ்சு தான் இருக்குது. சதர்ன் மகாராஷ்டிரா தனியாக, பாம்பே தனியாக, மராத்வாடா பகுதி தனியாக, நாக்பூர் ஏரியா தனியாக, இப்படி தான் இருந்துச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது இன்னைக்கு அந்த ட்ரெண்ட் அப்படி பார்க்கும்போது ஒரே தான் இருக்குது. மராத்வாடாவில் பிஜேபி ஜெயிச்சதுக்கு முக்கியமான காரணம் ஷிண்டே. அந்த ஜராங்கே பாட்டில் ஆஃப் பண்ணது, அவருடைய போராட்டத்தை ஒரு அடுத்த லெவலுக்கு கொண்டு போகாமல், அவர் இன்ஃபேக்ட் அவர் எலெக்ஷனில் நிற்கிறதா தான் சொன்னார். அதெல்லாம் நிற்க விடாமல் பண்ணி அதை வந்து அவரை வந்து ஒரு சைலண்ட் பண்ணதெல்லாம் வந்து ஷிண்டேவுடைய மிகப்பெரிய சாமர்த்தியம். அது வந்து உண்மையிலே அது ஒரு பிஜேபிக்கு ஒரு பெரிய அளவில் பலன் கொடுத்துருக்கு. அவங்க 25 தொகுதி, அதில் 20 தொகுதி ரொம்ப குரூஷியலானது, 20 தொகுதி டெட் அகேன்ஸ்ட் பிஜேபி. அப்படி இருக்கும்போது அங்கே வந்து ஒரு கணிசமான பகுதியை பிஜேபி வெற்றி இருக்குதுன்னா அதுதான் பிஜேபியோட பெரிய நிஜமான வெற்றியாக நான் பார்க்குறேன். சார், ஆக்சுவலா இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் லோக்சபா எலெக்ஷன் ஒரு 4-5 மாசத்துக்கு முன்னாடி நடக்குது. அந்த எலெக்ஷன் அப்போ இதே மாநில கட்சிகளை வந்து பாஜக பிரிச்சிருச்சு அப்படிங்கிற ஒரு கோபத்தினாலதான் அங்க இருக்கக்கூடிய மக்கள் அந்த கட்சிக்கு ஓட்டு போடல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நரேட்டிவ் வந்து வெளியில வந்துச்சு. இப்ப எப்படி அந்த மக்கள் மனசு மாறி கிட்டத்தட்ட 120க்கும் மேற்பட்ட தொகுதிகளை பாஜகவுக்கு கொடுத்துருக்காங்க? என்ன மாறுச்சு களத்துல? என்ன மாறுச்சுன்னா இந்த கோபம்ங்கிறது, கோபம் சொல்ல அனுதாபம்ங்கிற நான் சொல்லுவேன். எப்படின்னா உத்தவ் தாக்கரேக்கு மேல ஒரு அனுதாபம் இருந்தது. ஏன்னா சிவசேனா ஒரு பெரிய கட்சி, அந்த கட்சியை ரெண்டா உடைத்து பாஜக தான் உடைச்சுது அப்படிங்கிற ஒரு என ஓட்டம் வந்து மக்கள் மனதில் இருந்தது. உத்தவ் தாக்கரேக்கு நிஜமாகவே ஒரு அனுதாபம் இருந்தது. அந்த அனுதாபம் வந்து நாடாளுமன்றத்தில் ஒரு பெரிய அளவில் கை கொடுத்தது. ஆனால் அதை தாண்டி சிவசேனாக்குன்னு ஒரு அடிப்படை ஓட்டு வங்கிங்கிறது இந்து கன்சால்டேஷன் தான். அந்த ஹிந்துத்துவா அப்படிங்கிற ஓட்டு தான் வந்து சிவசேனாவோட ஆதார ஓட்டு வங்கி. நீங்கள் இப்போ போஸ்ட் ரிசல்ட்ஸில் பார்க்கும்போது என்ன சொன்னாங்கன்னா, உத்தவ் தாக்கரேவுடைய வெற்றிக்கு காரணம் வந்து அந்த டிப்பிக்கலான இந்துத்துவ ஓட்டுகளை தவிர அவருக்கு வந்து இஸ்லாமியர்கள், சிறுபான்மை சமூகம் சேர்ந்தவர், தலித் ஓட்டுகள்லாம் அவர் வந்ததுனால தான் நிறைய இடங்களில் வெற்றி பெற முடியுதுங்கிற ஒரு அனாலிசிஸ் இருந்ததுல. ஸோ இதை பார்க்கும்போது ஒரு பெரிய கேள்விக்குறி எழுது. சிவசேனாங்கிறது அடிப்படையில் ஒரு இந்துத்துவ ஒரு கட்சி. ஆக்சுவலாக அவங்க வந்து மற்றவங்களை டிபெண்ட் பண்ணியிருக்காங்கிற ஒரு விஷயம் நடக்கும்போதே ஆப்வியஸ்லி அந்த இடத்துல என்ன அடிப்பட்டு போயிடுதுன்னா, யாருக்கு உண்மையான சிவசேனா அப்படிங்கும்போது ஷிண்டேக்கு தான் அதிகாரப்பூர்வ சின்னம் இருக்குது, அதிகாரப்பூர்வ எல்லாமே ஷிண்டே கையில் இருக்குது. அப்போ உத்தவ் தாக்கரேவுடைய இடம் வந்து ஒரு கேள்விக்குறியாகுது. அங்கே தான் வந்து அவர் கோட்டை வர்றார். இன்னைக்கு வந்து மிக மோசமான தோல்வி, காங்கிரஸுக்கு இணையான ஒரு தோல்வின்னா உத்தவ் தாக்கரேக்கு தான். அது என்ன காரணம்னா, அவர் தன்னுடைய ஆதாரமான வாக்கு வங்கியை இழந்திருக்கிறார். அவருக்கு இது வரைக்கும் லாயலாக இருந்தவங்க எல்லாமே மூவ் ஆகி ஷிண்டே பக்கம் போயிருக்காங்க. இது ஒரு பெரிய, இப்போ நீங்கள் சொன்னீங்களா அனுதாபம், இந்த அனுதாபம் வந்து இந்த இடத்துல இப்படி ப்ளே பண்ணுது. கிட்டத்தட்ட நாடாளுமன்ற தேர்தலில் உத்தவ் தாக்கரே கை கொடுத்த அதே அனுதாபம் இன்னைக்கு ஷிண்டே பக்கம் போகுது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த அனுதாபமே வராமல் பார்த்து கொண்ட வேலையை அஜித் பவார் பண்றாரு. எப்படின்னா, அவர் கடைசி வரைக்கும் என்ன சொல்றாரு, ஏற்கனவே ஒரு பிஜேபி கூட ஒரு 2 நாள் இருந்துட்டு வெளில வந்தவர். அப்போ அவர் சொல்லும்போது ஒரு கொஸ்டினை வைக்கிறார், என்னன்னா நான் வந்து தனியா போல அப்படின்னு, எனக்கு ஒரு டைரக்ஷன் வருதுங்க. அந்த டைரக்ஷன் எங்கேயிருந்து வந்ததுன்னா சரத்பவார்டேருந்து. கடைசி வரை சரத்பவார் விளக்கவே தரல.
அது திரும்ப அந்த அந்த கேள்வி தொடர்ந்து வந்துட்டே இருக்கு. சரத்பவார் சொல்லித்தான் அஜித் பவார் பாஜக கிட்ட போனாருன்னு. இந்த எல்லா பிரச்சனையும் காரணமே வந்து சரத்பவார் தான். அவர் தான் 2014 சரத்பவார் என்னாலும் பிஜேபி கூட கூட்டணி போட மாட்டேன்னு சொன்னவர் தான் 2014 எலெக்ஷனுக்கு அப்புறம் முதல் முறையாக பிஜேபி கூட கூட்டணி போடுறாரு. அதுலேருந்தே மகாராஷ்டிராவில் கணக்குகள்லாம் மாறி போகுது. ஸோ அவர் சொல்லித்தான் இவர் போனார் 2018 அப்படின்னு சொல்லி ஒரு இது வரும்போது அப்போ ஒரு கேள்விக்குறி வருது இல்லை. அப்போ நிறைய பேருக்கு என்சிபி தொண்டர்களுக்கு நம்ம வந்து அஜித் பவாருக்கு சரத்பவாரோட ஆசீர்வாதம் இருக்குங்கிறத வந்து அவங்களே நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக்சுவலா இப்போ அவர் நடுவில் நீதிமன்றத்துக்கு போயிட்டு என்னுடைய படத்தை பயன்படுத்தக்கூடாதுன்னு, ஏன்னா அதுக்கப்புறம் அஜித் பவார் தரப்பே சரத்பவாரோட படத்தை பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இங்கே வந்து ஒரு பெரிய கன்ஃபியூஷனான ஸ்டேட் என்னன்னா, நீங்கள் என்ன பிரச்சனைனாலும் நாளைக்கு ஒரு சில நாட்களே சேர்ந்துப்பாங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. சரத்பவார் தனியா நின்னாலும் கூட சரத்பவாருடைய ஆதரவு பெற்ற அஜித் பவாருக்கு தான் எங்களோட ஆதரவுன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி பிரச்சாரமே நடந்தது. இது அந்த கட்சி தொண்டர்கள் மத்தியிலே எப்படி இருக்குன்னா, இன்னைக்கு இவங்க அண்ணன் தம்பி சண்டை போட்டு நின்னாலும் இன்னைக்கு அரசியல் சூழல் இவங்களை பிரித்து வச்சிருக்கிறது. ஆனா நாளைக்கு இவங்க ஒன்னா சேர்ந்துருவாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கு. என்ன அரசியல் சூழல்னா, அவங்க வந்து பாருங்க பிஜேபியே வந்து கார்னர் பண்ணி பிஜேபி கூட பேரம் பேசி பதவி வச்சிருக்காங்கன்னா அப்படிதான் நம்ம பாக்குறாங்க. என்ன நீங்க பிஜேபி போய் சேர்ந்துட்டீங்களான்னு பாக்குறேன். அந்த பர்செப்ஷன் இல்ல. பாருங்க பிஜேபி கிட்டே நெகோசியேட் பண்ணி அவங்க மூலமா ஆட்சியில் இருந்திருக்காருன்னா பெரிய விஷயம் அப்படிங்கிற மாதிரி பார்வை வந்துருச்சு. ஸோ அதனால அங்க வந்து அனுதாபம்ங்கிற வேலையே இல்லைங்க. ஒரு பார்ட்டி லீடர் வந்து ஒரு பார்ட்டியா தான் பாக்குறான். ஸோ இந்த இடத்துல வந்து என்ன அடிபட்டு போகுதுன்னா, ரீஜனல் பார்ட்டிஸ்க்கான மாநில கட்சிகளுக்கான அந்த நம்பகத்தன்மை இருக்குல்ல, அது அடிபட்டு போகுது. அது அடிபட்டு போகுதுன்னு சொல்றதை விட தேசிய கட்சிகள் இன்னும் ரொம்ப மாநில கட்சிகளை தாண்டி ரீச் பண்றாங்க. மாநில கட்சிகளை தாண்டி பிஜேபி வந்து போய் கிரவுண்ட்ல போகுது, காங்கிரஸ் கிரவுண்ட்ல போகுது. காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் சோலாப்பூர்ல பெரிய அளவில் அவங்களுக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரென்த் இருக்கு. ஆக்சுவலா பிரகிருதி அவங்க முன்னாள் முதல்வர் ஷிண்டே அவருடைய பொண்ணு வந்து மிகப்பெரிய பிரச்சாரம்லாம் பண்ணாங்க. அவங்க வந்து ஒர்க்கிங் பிரசிடென்டா இருக்காங்க. ஸோ அவங்க நல்ல பிரச்சாரம்லாம் பண்ணாங்க. அவங்க ஏரியா சோலாப்பூர் ஏரியானால நல்லா பண்ணாங்க. ஸோ அதனால தேசிய கட்சிகள் ரொம்ப அலர்ட்டாக தான் இருந்தது. ஆனால் அதை தாண்டி இன்னைக்கு இப்படி ரிசல்ட்ஸ் இப்படி வந்திருக்குது. காரணம் வந்து ஷிண்டேவுடைய மூவ்மெண்ட் தான். ஷிண்டே முன்வைத்த ஒரு பெரிய கனவு தான். ஒரு 10 லட்சம் பேருக்கு நான் வந்து ஸ்டைஃபன் தருவேன், 10 லட்சம் மாணவர்களுக்கு ஸ்டைஃபன் தருவேன், பெண்களுக்கு தொகை தருவேன். இதெல்லாம் வந்து ஒரு பெரிய கனவு, ஒரு பெரிய ஒரு தேர்தல் கமிட்மெண்ட்டை கொடுத்தாருல, அது வந்து மக்கள் வந்து அவங்களுக்கு வந்து இன்ட்ராக்ட் பண்ணிட்டு. ஆக்சுவலா நீங்க பேசும்போது சொன்னீங்க, எந்த நேரத்திலையும் வேணாலும் இவங்க இன்னைக்கு அடிச்சுக்குவாங்க நாளைக்கு கூடிக்குவாங்கன்றது தான் வந்து அஜித் பவார் மற்றும் சரத்பவார் பற்றி அங்க இருக்கக்கூடிய மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய என்னன்னு சொல்றீங்க. ஸோ இப்போ ரிசல்ட்ஸ் வந்தாச்சு. ரிசல்ட்ஸ்ல வந்து அஜித் பவார் தான் லீடிங்ல போயிட்டாரு, லோக்சபா மாதிரி கிடையாது. சரத்பவாருடைய கட்சி ரொம்ப சுருங்கி போயிருக்கு. இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல சரத்பவாருடைய அணி திரும்ப அஜித் பவார் கூட போய் ஒன்று சேர்ந்ததற்கான வாய்ப்புகள் இருக்கா? நிறைய பேர் இருக்கு. சரத்பவார் அநேகமா அரசியலிருந்து விலகுகிறேன், ஓய்வு பெறுகிறேன்னு கூட சொல்லலாம். அவருடைய பொண்ணு நிலைமை என்ன ஆகும்? சுப்ரியா அவங்க வந்து அஜித் பவாரோட சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதே ஸ்டாண்டு தான் இப்படி ஒரு பல்ட்டிலாம் வந்து சரத்பவார் வாழ்க்கையில் நிறைய நடந்திருக்கு. பல தடவை சொல்லியிருக்காரு. ஒரு 2 வருஷம் முன்னாடி கூட சொன்னார், நான் அரசியலேருந்து விலகிட்டேன் அப்படின்ட்டு. அப்புறம் எல்லாரும் என்ன கேட்டுக்கிட்டு நான் வந்து திரும்ப வரேன்ல. இப்போ இன்றைக்கும் வந்து அவருடைய ஸ்டாண்ட் எப்படின்னா இருக்குன்னா, ரிட்டையர்ட் ஆகிற மனநிலையில் தான் இருக்காரு. ஸோ கட்சி இப்போ சுப்ரியா என்ன சொல்கிறாங்கன்னா, யார் வந்து தகுதி படைத்தவர்களோ அவர்கள் வந்து அவருடைய வாரிசாக வருவாங்கிற மாதிரி ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க. ஸோ அதனால் இது ஆப்வியஸாக வந்து சரத்பவாரும் விலகிறது வாய்ப்பு இருக்குது. அஜித் பவார் இன்றைக்கி இருக்கார், நாளைக்கு அவரும் வந்து சுப்ரியாவை வந்து ஒரு வாரிசாவோட அடையாளம் காட்டிக்கொண்டு. ஸோ இது என்னன்னா நம்ம பார்க்க வேண்டியது, சதன் மகாராஷ்டிரா இன்னும் சரத்பவார் குடும்பத்தின் கைப்பிடியில் தான் இருக்கிறது. அது பேர் வேற வேற, அந்த தேர்தல் சின்னங்கள் மாறலாம், ஆனால் ஒட்டுமொத்தமாக அவங்க குடும்ப கண்ட்ரோலில் தான் இருக்குது. அதோடைய பாரம்பரியம் எக்ஸ்டென்ஷன் தொடர தான் போகுது. ஸோ அவர்களை மீறி வந்து அங்கே மாற்றங்கள் இருக்குது வாய்ப்பு இல்லை. ஸோ அவங்க வந்து எந்த அளவுக்கு இப்போ தேசிய கட்சிகளோட எப்படி நெகோஷியேட் பண்ணுறாங்க, எப்படி எந்த அளவுக்கு காங்கிரஸ் கூட எந்த அளவுக்கு பிஜேபி கூட அவங்க எந்த அளவுக்கு நெகோஷியேட் பண்ணி போகிறாங்கிறத பொறுத்து தான் அங்கே அரசியல் இருக்க போகுது. ஸோ இன்னைக்கு இது வந்து மகாராஷ்டிரா சதன் மகாராஷ்டிராவுடைய ஒரு நிலைமை. ஒட்டுமொத்தமாக மகாராஷ்டிரா பார்க்கும்போது இது ஒரு நல்ல தொடக்கமாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா பிஜேபியை வந்து எம்பவர் பண்ணுறது, ஸ்ட்ரென்தன் ஆகிறது வந்து ஒட்டுமொத்த மகாராஷ்டிராவுடைய மாநில வளர்ச்சிக்கு நல்லது தான். ஏன்னா அங்கே கூட்டணி கட்சிகள் அமையும் போது அது மகாராஷ்டிரா மாநிலத்தை மட்டும் இல்லை, இந்தியாவே பாதிக்கும். அது இப்போ நீங்கள் என்ன துறை எடுத்தாலும் டாப் 5ல வந்து மகாராஷ்டிரா தான் இருக்கும். ஏதாவது ஒரு இதில் டாப் 3 டாப் 4ல இருந்தால் கூட எந்த துறையாக இருந்தாலும் சோலார் எனர்ஜி ஆரம்பிச்சு எல்லாத்துலேயுமே மகாராஷ்டிரா டாப் 5ல வந்துடும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு மாநிலத்தில் ஒரு கூட்டணி ஆட்சிங்கிறது ஒரு ஸ்டெபிலிட்டி கொடுக்காது. ஸோ இன்னைக்கு பிஜேபி தலைமையில் பிஜேபியுடைய சிஎம் வந்து வந்தாருன்னா உண்மையிலே அது ஒரு பெரிய வாய்ப்பாக மாநிலத்துடைய வளர்ச்சியாக பார்க்கும்போது நல்ல விஷயம் தான் நான் பார்க்குறேன். சார், இப்போ லோக்சபா தேர்தலில் காங்கிரஸ் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, அப்போ நானா பட்டோல் வந்து தலைவராக இருந்து தான் வழி நடத்தினாரு. அதனால தான் அவங்க வந்து 13 சீட் வரைக்கும் எங்களால் ஜெயிக்க முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா காங்கிரஸ் வந்து 20 சீட்ஸ் தான் வந்திருக்காங்க அங்கே மகாராஷ்டிராவில்.
லோக்சபா சீட்ல 13 வரைக்கும் வந்தவங்க எதனால அசம்பிளி சீட்ல வந்து 13 சுருங்கி போனாங்க? அதே நானா பட்டோல் தான் இன்னும் இருந்து அங்க வழி நடத்திக்கிட்டு இருக்காரு. எதனால இந்த சரிவு நடந்திருக்காங்க? இது வந்து காங்கிரஸ் அசிரத்தையா ஒரு ஒரு சீரியஸா எடுத்துக்காம அவங்க தேர்தல் அணுகிட்டாங்க. அதான் முக்கியமான விஷயம். பாஜக ரொம்ப எஃபோர்ட் போட்டிருக்காங்க. நிறைய காரணங்களை சொல்லலாம். தேர்தல் வந்து 4 மாசம் முன்னாடி நடத்தப்பட வேண்டிய தேர்தல் தான் ஆக்சுவலா. அந்த 4 மாசம் தள்ளி வச்சு அதுக்கான அந்த டைமுக்குள்ள நிறைய வெல்ஃபேர் ஸ்கீம் அறிமுகப்படுத்தி இந்த பெண்களுக்கான ஊக்கத்தொகையை ஸ்டார்ட் பண்ணது இதெல்லாமே ஷிண்டே கவர்மெண்டுடைய ஒரு ஸ்பீட். அவர் சொன்னார் கேம் சேஞ்சர்னு சொன்னார். ஸோ அதை வந்து ஷிண்டே நடத்தி வச்சிருக்காரு. பாஜக சைடில் நிறைய சோசியல் இன்ஜினியரிங் நிறைய பண்ணாங்க. நிறைய ஓபிசி மராத்தாவுக்கு ஒருவேளை மராத்தாவுக்கு 10% இடஒதுக்கீடு கொடுத்தால் மற்ற ஓபிசி இனங்கள் அதுக்கு எதிராக திரண்டு வரும். ஸோ அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரியான ஒரு ஓபிசி கன்சல்டேஷன் நிறுத்தினாங்க. அந்த அந்த அழுத்தத்தின் காரணமாக தான் ஜராங்க பண்றதை விலகி போறாரு. இன்னைக்கும் வந்து அந்த ஒரு இன்னைக்கு மராத்தாவுக்கு கொடுத்தா தமிழ்நாட்டில் நம்ம பார்த்த சூழல் தான். எப்படி வன்னியர்களுக்கு உள்ளுஒதுக்கீடு வந்து அதே மாதிரியான சூழல் தான் ஆக்சுவலாங்க. அப்படிங்கும்போது நீங்க இங்க கொடுத்தீங்கன்னா மற்ற ஓபிசி மக்கள்கிட்ட இருந்து ஒரு பெரிய அழுத்தம் வரும். அந்த சோசியல் இங்க பண்றாங்க. அதை பண்றதுக்கு ஒரு ஆர்எஸ்எஸ் உடைய சப்போர்ட் இருக்குது. நீங்க இந்த எலெக்ஷன்ல தான் வந்து ஆர்எஸ்எஸ் வந்து பயங்கரமா களமறிங்க வேலை பண்ணாங்க. ஆமா, 70,000 கூட்டங்கள் வரைக்கும் நடத்தியிருக்காங்க பத்திரிகைகள்ல எழுதுறாங்க. ரொம்ப இந்த வெற்றிக்கு முக்கியமான காரணமே ஆர்எஸ்எஸ் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நீங்க இந்தியாவுடைய வந்து இந்தியாவுடைய பவர்ஃபுல் லீடர்ஸ்ன்னு சொல்லும் ஒரு லிஸ்ட் போட்டாங்க. அது 2வது இடம் மோகன் பாகவத்துக்கு. இது வரைக்கும் 2வது இடத்துல உள்துறை அமைச்சர் தான் இருந்தார். அவரை 3வது இடத்தில் வைத்துவிட்டு 2வது முதல் இடத்தில் மோடி அவர்களையும் 2வது இடத்தில் பகத் ஒரு ஆர்எஸ்எஸ் தலைவரையும் 3வது இடத்தில் நம்ம உள்துறை அமைச்சரையும் வச்சாங்க. ஸோ இந்த சேஞ்சை மாறிடுது, இந்த சூழல் மாறுது. எப்படி எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான ஆள் அவர்? இல்ல ஆர்எஸ்எஸ்ன்னா அது ஆர்எஸ்எஸ் முகம் தான் ஆக்சுவலா. ஆனா ஆர்எஸ்எஸ் உடைய அந்த ஃபீல்டு ஒர்க்குங்கிறது கொஞ்சம் என்டையர்லி டிஃப்ரெண்ட். அவங்க வந்து களத்தில் இறங்கி செய்யக்கூடிய பணிகள்லாம் வந்து ரொம்ப டெடிக்கேட்டடா இருக்கும். அது வந்து 90ஸ்லேருந்து ஆரம்பிச்சிருக்கு. அதனால 95ல பிஜேபியும் சிவசேனாவும் கூட்டணி போட்டு அவங்க ஃபார்முக்கு வரும்போது அதுதான் வந்து இருக்கிற பெஸ்ட் ஓட் பர்சன்டேஜ். நீங்க ஓட்டு பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்றதுல ஆரம்பிச்சு மக்களை கேம்பெயின் பண்ணி ஓட்டு சாவடி கொண்டு வர்றது வரைக்கும் ஆர்எஸ்எஸ் உடைய பணி பெரிய பணி. ஆக்சுவலா எல்லா கட்சிகளும் தான் அப்படி ஃபீல்டுக்கு போய் ஒர்க் பண்றாங்க, மக்களுக்கு வந்து ஓட்டு கேட்கறாங்க, எல்லாமே தான் பண்றாங்க. பட் ஆர்எஸ்எஸ்க்கு மட்டும் அது எப்படி இந்த அளவுக்கு ஒரு சக்சஸா வந்து கன்வெர்ட் ஆகுது? அது என்ன மாதிரி வேலை பார்க்கல? ஆர்எஸ்எஸ் சக்சஸ் கன்வெர்ட் ஆகுது இல்ல. ஒரு விஷயம் என்னன்னா ஆர்எஸ்எஸ் இறங்கினால் அது வந்து வெற்றி கிடைக்குது. உத்தரப்பிரதேஷ் நான் பார்த்த நாடாளுமன்ற தேர்தலில் உத்தரப்பிரதேஷ்ல ஆர்எஸ்எஸ் விலகி நின்றது. அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். மகாராஷ்டிராலையும் விலகி நின்றாங்க. மகாராஷ்டிரா விலகி நின்று இப்போ அவங்க உள்ள வந்து பண்ணும்போது அவங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு ஒருமித்த உணர்வு ஓபிசியா பிரிஞ்சிருக்காங்கல்ல. எல்லா ஓபிசி வெர்சஸ் மராத்தாஸ்லாம் வரும்போது நீங்க ஓபிசியா பார்க்காதீங்க, ஒரு ஹிந்துவா பாருங்க அப்படின்ட்டு. இதே தமிழ்நாடு கர்நாடகா போன்ற மாநிலங்கள்ல நீங்க இப்படி ஒரு கன்சல்டேஷன் பண்ண முடியாது. நீங்க வந்து ஓபிசியா பார்க்காதீங்க, இந்துவா பாருங்கலாம் சொல்ல முடியாது. ஆனா மகாராஷ்டிரால அது பாசிபிள். ஏன்னா அடிப்படையிலே இந்துத்துவம் அதிகமா அடிப்படையில் உள்ளது வந்து மகாராஷ்டிரா. மராட்டாஸ் வந்து பிறவிலே இந்துத்துவம். அவங்க வந்து ஒரு சிவாஜியுடைய தேசம் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களுக்கு மராத்தா மனுஸ் அப்படின்னு பெருமிதமா சொல்லக்கூடிய இடம். அந்த இடத்துல வந்து உங்களுக்கு வலதுசாரி அரசியல் தான் ஒர்க் அவுட் ஆகும். அப்ப நீங்க ஒரு பக்கம் வந்து ஒரு பாஜக இருக்குது, இன்னொரு பக்கம் சிவசேனா வலிமையா இருக்க வேண்டிய நேரம். ஆனா சிவசேனாவே என்ன பண்ணுதுன்னா அவங்க வந்து மற்ற சமூகங்களை அப்பீஸ் பண்றாங்க. சிறுபான்மை சமூகத்துடைய வாக்குகள் மற்ற சமூக வாக்குகளை பெறக்கூடிய இடத்துல உத்தவ் தாக்கரே இருக்கும்போது இப்ப டிபிக்கல் ஆர்எஸ்எஸ் பார்த்துட்டு இருக்குல்ல. அப்ப அவங்க என்ன நினைக்கிறாங்க, இதெல்லாம் மக்கள் மத்தியில சொல்லி ஒரு இந்துத்துவ உணர்வோட ஒருங்கிணைக்கணும், அந்த வேலையை செய்றாங்க. ஸோ 2 விஷயம் நடக்குது. ஒன்னு ஆர்எஸ்எஸ் வந்து இந்துத்துவ நோக்கில் வந்து சமூகங்களை ஒருங்கிணைக்கும். ஆக்சுவலா சார் இந்த இடத்துல அதே வேலையை இவங்களும் பண்ணாங்க. பிஜேபியில இருக்கக்கூடிய அஜித் பவாரும் சரி 2 பேருமே சிறுபான்மையின வாக்குகளுக்கும் குறி வைக்கிறாங்க. அதாவது 2 விஷயம் நடக்குது. ஒன்னு பாஜக வந்து சோசியல் இன்ஜினியரிங் பண்ணுது ஓபிசி. இன்னொரு பக்கம் ஆர்எஸ்எஸ் வந்து ஒருங்கிணைக்குது, அதாவது இந்துவாக ஒருங்கிணைக்க. இது நடுவுல ஷிண்டே வந்து அவருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா அவருடைய சேம் கொள்கை தான் அது பாஜகனால அவர் இல்லை. அஜித் பவார் ஒரு வித்தியாசமான ஸ்டாண்ட் எடுத்தார். என்னன்னா நாங்கள் வந்து ஒரு சில விஷயங்கள்ல பாஜகவோட உடன்படுறோம்னாலும் நாங்கள் பல விஷயங்களை பாஜகவுடைய கொள்கையிலிருந்து சிவசேனா கொள்கையிலிருந்து விலகி இருக்கோங்கிறத பிரச்சாரத்தில் பதிவு பண்றாரு. ஏன்னா அதுக்கு ஒரு லீடு இருக்குது. ஏன்னா சதர்ன் மகாராஷ்டிரா வந்து டிப்பிக்கலி ஒரு ஓபிசி அகெயின்ஸ்ட் ஒரு பிராமினிசம். ஸோ அவங்க வந்து மேல்தட்டு மக்களுடைய அந்த இதை வந்து அந்த ஆதிக்கத்தை ஏற்கொண்டு கொள்ள மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு பிஜேபி பிடிக்காத இடம் தான் ஆக்சுவலாக. இப்போ இன்னைக்கு பிஜேபி ஏன் அந்த இடத்துல வளருதுன்னா ஒரு வேற அல்டர்னேட்டிவாக பிஜேபி பார்க்கறதுனால வருது வழியா அவங்க முழு மனதோட பிஜேபி ஏற்க மாட்டாங்க. ஸோ அந்த இடத்துல தான் அந்த ஒரு கார்டை பிளே பண்றாரு அஜித் பவார். அஜித் பவார் வந்து நான் உங்களுக்காக இருக்கேன், ஆனால் இதுக்காக நீங்க முடிவு பண்றீங்க நான் போய் பிஜேபியில் சேர்ந்துருவேன் அப்படின்னா. ஸோ அது கிளியரா பிளே பண்றாரு. அதன் காரணமாக கூட அஜித் பவாருக்கு ஒரு சிறுபான்மை வாட்டுகள்லாம் வருது. ஸோ இந்த மாதிரியான ஒரு சிக்கலான ஒரு விஷயம் தான் ஆக்சுவலா. பட் இன்னைக்கு ஒரு தெளிவை நோக்கி போகுது மகாராஷ்டிரா அரசியல். 2 கட்சிகள், 2 பெரிய கட்சிகள் ஆக்சுவலா
ஒரு சிவசேனா ஆகட்டும் என்சிபி ஆகட்டும் 2 பெரிய கட்சிகள் 2 துண்டாகி இன்னைக்கு யார் ஒரிஜினல் யார் ரியலான அப்படிங்கிறது ஒரு முடிவுக்கு வந்துட்டோம். ஸோ இது ஒரு நல்ல தொடக்கம் தான். இது வந்து அடுத்தடுத்து நிச்சயமாக ஒரு பெரிய மாற்றங்களுக்கு வழிவகுக்கும் தான் நான் பார்க்குறேன். ஆக்சுவலாக நீங்கள் பேசும்போது சொன்னீங்க மராத்தி மனுஸ்ன்னு சொல்லிட்டு மராத்தி மக்கள் ரொம்ப பெருமைப்படக்கூடிய மக்களாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எப்போ வந்து இது பாஜக வந்து ஹிந்து கன்சாலிடேஷன் ஓட் அப்படின்ற மாதிரி ஆர்எஸ்எஸும் பாஜகவும் நகர ஆரம்பிச்சாங்களோ, ஏகே தோ சேஃபே ஆகட்டும் இல்லை பத்தேங்கே தோ கத்தேங்க ஆகட்டும் அப்படி நகர ஆரம்பிச்சாங்களோ, அப்பவே சிவசேனா உத்தவ் சிவசேனா சரத்பவாருடைய என்சிபி மற்றும் காங்கிரஸ் கட்சிகள் அந்த கூட்டணி என்ன பண்ணாங்க அப்படின்னா குஜராத் வெர்சஸ் மகாராஷ்டிரா அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்டை உருவாக்கி நரேட்டிவை உருவாக்கி பிரச்சாரத்தை பண்ணாங்க. அப்ப அந்த மராத்தி மனுசுன்ற அந்த எண்ணம் என்னாச்சு, எதனால அது வந்து இந்த எலெக்ஷன்ல ரெஃப்ளெக்ட் ஆகல? ஸோ இந்த மகாராஷ்டிரா வெர்சஸ் குஜராத் அந்த அப்படிங்கிற போட்டி வந்து நாடாளுமன்றத்திற்கு நெடியே இருந்துச்சு. பட் நிறைய இண்டஸ்ட்ரீஸ் மகாராஷ்டிராவுக்கு வர வேண்டிய இண்டஸ்ட்ரீஸ் நிறைய குஜராத்துக்கு போச்சு. என்ன காரணம், குஜராத்தில் அப்போ அசம்பிளி எலெக்ஷன் நடந்ததுனால நிறைய போச்சு. அப்போ ஷிண்டே பல விமர்சனங்களுக்கு ஆளானார். அதே போல கர்நாடகாவில் தேர்தல் நடந்த போதும் அந்த எல்லையோர பகுதிகளில் நிறைய விஷயங்கள் வெல்ஃபேர் ஸ்கீமை வந்து மராட்டிய அரசு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி ஷிண்டே அரசு இன்ட்ரடியூஸ் பண்ணிச்சு. ஸோ அதுவும் வந்து என்ன சொன்னாங்க, ஷிண்டே மேலே இப்போ பாஜக நிர்பந்தத்தினால இவர் வந்து நம்ம ஸ்டேட்டுக்கு ஒர்க் பண்ணாமல் கர்நாடகாவில் எலெக்ஷனுக்காக கர்நாடகா ஒர்க் பண்ணுறாரு, குஜராத்தில் எலெக்ஷனுக்காக குஜராத் பண்ணாரு அப்படிலாம் பெரிய விமர்சனம்லாம் இருந்தது. ஆனால் அதெல்லாம் தாண்டி தன்னுடைய தனித்தன்மையை நிரூபித்திருக்கிறார். ரெண்டாவது அதை வந்து டைலூட் பண்ணி அந்த உணர்வுகள்லாம் டெலிட் பண்ணி அது ஒரு பெரிய ஒரு அந்த தேர்தல் அறிக்கையே ஒரு பெரிய முக்கியமான தேர்தல் அறிக்கை. அவங்க சொன்ன இந்த விஷன் 2028 அப்படிங்கிற விஷயத்தை வந்து வைத்து நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் திரும்ப 100வது நாள்லேருந்து ஆரம்பித்து நாங்கள் வந்து படிப்படியாக அமல்படுத்துவோம். ஒரு பெரிய ஒரு கனவு பாய் அப்படி விரிச்சுங்களா. அது வந்து சிட்டி லெவலில் மகாராஷ்டிரா எல்லா சிட்டி லெவலில் நகரங்களில் பெரிய அளவில் எடுபட்டுச்சு. ஆக்சுவலா சார் இப்படி அப்படியே நம்ம ஜார்க்கண்ட் பக்கம் மூவ் ஆனோம் அப்படின்னா அந்த இடத்துல வந்து ஆல்ரெடி ஆன்டி இன்கம்பன்சின்னு ஒன்று இருக்கு. பட் பிஜேபி வந்து அதை யூட்டிலைஸ் பண்ண தவறிட்டாங்களா? இல்ல, ஆன்டி இன்கம்பன்சி வந்து அது இருக்கா இல்லையாங்கிறது அது ஒரு பெரிய கேள்விக்குறியாவே இருந்தது. ஏன்னா அவர் சிறைக்கு போகும்போதும் சோரன் சிறைக்கு போகும்போது ஒரு பெரிய இதில் இருந்துச்சு. அப்போ வந்து பாஜக நடந்து கொண்ட விஷயம் அவரை வந்து இன்னொரு ஆல்டர்னேட்டிவா வந்து இன்னொருத்தரை வந்து முதல்வராக்குனது, அவரும் திரும்ப பிஜேபியில் சேர்ந்தது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆன்டி இன்கம்பன்சியை ஒரு டைலூட் பண்ணிடுச்சு. ஆக்சுவலாக இங்கே அந்த ஜார்க்கண்டை பொறுத்த வரைக்கும் முழுக்க இந்த எலெக்ஷன் எப்படி நடந்திருக்குன்னா ட்ரைபல் கம்யூனிட்டியோட சப்போர்ட் யாருக்கு அப்படிங்கிறது தான். ஏன்னா நகரங்களில் வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஓபிசி சப்போர்ட்டு எல்லாமே பாஜகவுக்கு இருக்குது. ஆனால் ரூரல் பகுதிகளில் ஆனால் அங்கே ஒரு 29 தொகுதிகளில் வந்து எஸ்டிஸோட ஒரு டாமினன்ட் ரொம்ப அதிகம். அந்த கம்யூனிட்டி அது கிட்டத்தட்ட ஒரு 46 தொகுதி, கிட்டத்தட்ட 81 தொகுதி தானே முக்கியம். 81 தொகுதியில் 46 தொகுதிகளில் வந்து எஸ்டிஸோடைய ஒரு டாமினன்ட் அதிகம். ஸோ இதெல்லாம் யார் வாங்குறது அப்படிங்கிறதா. இந்த 46 தொகுதி சொன்ன பார்த்தீங்களா, இதில் வந்து நாடாளுமன்ற தேர்தலில் 5 தொகுதிகளில் வந்து மோசமான தோல்வி பாஜகவுக்கு. 5மே எஸ்டிகளுக்கான 5மே எஸ்டிஸ்க்காது. ஸோ அப்போ வந்து கிளியராக தெரிஞ்சுது இது எஸ்டிஸ்க்கு வந்து ஓட்டு வந்து எஸ்டிஸோட ஓட்டு வந்து பிஜேபி வரல அப்படிங்கிறது. ஸோ அதை நோக்கி சில விஷயங்கள் பண்ணுறாங்க, அது ஒர்க் அவுட் ஆகலை. அது சார்பில் பண்ணுறாங்க. அது எலெக்ஷன் முன்னாடி என்ன பண்ணாங்க, பிசா முண்டாவை பற்றி ப்ரொஜெக்ட் பண்ணி அவரை வந்து அவருக்கு சிலை திறந்து பிரதமர் அவர்களே போய் பண்ணி எல்லாம் பண்ணாங்க. நாடாளுமன்ற எலெக்ஷன் முன்னாடி பண்ணாங்க, அது ஒர்க் அவுட் ஆகலை. பட் இப்போ ஒரு விஷயம் பண்ணது பெரிய விஷயம். அது வந்து நம்ம இந்த ஜார்க்கண்ட் மாநிலத்தை தாண்டி நம்ம பெருசாக பேச வேண்டிய விஷயம் என்னன்னா, அந்த ஊடுருவல் மற்ற மாநிலங்கள்லேருந்து பங்களாதேஷ்லேருந்து வர்றவங்கள ஊடுருவல் இருக்காங்களா, அவங்க வந்து நம்ம ஊரில் இருக்க மக்கள் நம்மளுடைய நம்மளுடைய சொத்துக்களை சூறையாடுறாங்க, நம்மளுடைய பெண்களை வந்து கவர்ந்துட்டு போறாங்கிற மாதிரியான ஒரு பிரச்சாரத்தை பாஜக முன்வைத்து அதுதான் அவங்களுடைய தோல்விக்கும் காரணமாயி போச்சு. ஏன்னா அதை கரெக்டா கவுண்டர் நரேட்டிவ் பண்ணாங்க. கல்பனா சூரன் கூட பேட்டியில சொல்லும் போது இந்த மாநிலம் முதல்ல வங்கதேசத்துக்கு கூட பார்டரே ஷேர் பண்ணாத மாநிலம், இங்க ஒரு அந்த மாதிரி இன்ஃபில்ட்ரேஷன் நடக்குது அப்படின்னா எங்க இருந்து வர்றாங்க, இது அப்படியே பாஜக பக்கம் வந்து குற்றச்சாட்டை வந்து திருப்பி விட்டாங்க. சோ அதுதான் ஒரு குஷ்பஸ்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேர்ம், அதாவது வந்தேரிகள் அப்படி நம்ம தமிழ்ல பேசும்போது இதுதான் வந்து இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டர். அந்த ஃபேக்டர் எடுபட்டு இருக்கா இல்ல இனிமே அதை எப்படி கொண்டு போறாங்கிறது வந்து ஜார்க்கண்டை அதை தாண்டி நம்ம பேச வேண்டிய விஷயமா நான் பாக்குறேன். முக்கியமான டேக்கேவா நான் தான் பாக்குறேன். ஏன்னா நீங்க 2 விஷயம் பண்றாங்க. பிரதமர் அவர்களே போய் பேசினாங்க. பிரதமர் அவர்களே பேசி இந்த மாதிரி குஷ்பத்தியாஸ் குரூப்ஸ் எல்லாம் வருது, இங்க இருக்கிற மாநில அரசு செயல்படாமல் தவிச்சது, அவங்க மேல நிறைய ஊழல் குற்றச்சாட்டுகள், நாங்க வந்து சேஃபா இருப்போம் அப்படிங்கிற விஷயத்த பிரதமர் சொன்னார். உள்துறை அமைச்சரும் போய் பேசுறாரு. இது காரணத்தினாலதான் நாங்க வந்து சிஏஏ கொண்டு வரணும்னு நினைக்கிறோம், நாங்க ஆட்சிக்கு வந்தா கண்டிப்பா சிஏ கொண்டு வருவோம் அப்படிலாம் சொன்னாங்க. அந்த சிஏஏல ட்ரைபல்ஸ்க்கு மட்டும் இது இல்ல, எக்ஸெப்ஷன் கொடுத்து பண்ணணும். ஸோ இந்த விஷயம் வந்து ஜார்க்கண்டை தாண்டி, அதாவது முக்கியமா இந்த ஈஸ்ட் சைட்ல உள்ள எல்லா மாநிலங்களுக்குமே உள்ள பிரச்சனை தான் இது ஆக்சுவலா. ஆனா ஜார்க்கண்ட்ல வந்து பேசும்போது
அது மிகப்பெரிய பிரச்சாரமா இதை கொண்டு வச்சாங்க பாஜக. ஏன்னா அதுக்கு ரீசன் என்னன்னா, ஏன் அப்ப நம்ம யோசிக்கிறோம்ல, வெஸ்ட் பெங்கால் எலெக்ஷன் நாடாளுமன்றத்தில் கூட இவ்வளவு பேசல, வேற எங்கேயுமே பேசல, மணிப்பூர்லயும் எல்லாம் பேசல. ஆனா இங்க ஏன் பேசுறாங்க அப்படின்னா, அந்த அளவுக்கு மக்கள் மத்தியில ஒரு பய உணர்ச்சி இருந்துச்சு. ஸோ அந்த எமோஷனல் இருந்துச்சா இல்ல கிரியேட் பண்ணாங்களா? இருந்துச்சு. அது இருந்ததுனாலதான் அதை பாஜக அதை பயன்படுத்திக்கிட்டு நம்ம பண்ணணும் அப்படிங்கிறதுனால அது ஒரு முக்கியமான காரணம். என்னன்னா, உங்களுக்கு ரெண்டாவது அந்த மக்களுக்கு வந்து அடிப்படையில் ஜார்க்கண்ட் வந்து ரொம்ப வெல்த்தியஸ்ட் ஸ்டேட், ரொம்ப பணக்கார மாநிலம் சொன்னா அது ஜார்க்கண்ட் தான். அதே சமயத்துல இந்தியாவிலே 2வது ஏழ்மை நிலையில் உள்ள மாநிலம்னு சொல்லி நிதி ஆயோக் சொல்லுது. அது ரொம்ப கான்ட்ரடிக்ஷனா இருக்கு. பணக்கார மாநிலம் தான், உங்களுக்கு வெல்த் இருக்குது உள்ள. அந்த அளவுக்கு எல்லா மைக்கா எல்லா விதமான மூலப்பொருட்கள் எல்லாமே அந்த ஸ்டேட்ல இருக்கு. கனிம வளங்கள் எல்லாம் இருக்குது. ஆனா அந்த ஸ்டேட் வந்து இன்னும் ஏழை நிலைமையில தான் இருக்கு. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இதை வந்து அதை சரியான இதை பயன்படுத்திக்க அரசியல்வாதிகள், அதிகார மட்டங்கள் தவறிவிட்டன அப்படிங்கிற பிரச்சனை தான் எல்லாத்துலயும் இருக்குது. இல்ல, பழங்குடியின மக்கள் தானே அதுக்கெல்லாம் எகென்ஸ்டா நிக்கிறாங்க. அவங்களுடைய இடத்த ஆக்குப்பை பண்ணாதான் அதெல்லாம் பண்ண முடியும். அப்படிங்கும்போது அதை பண்ணக்கூடாதுன்னு பழங்குடியின மக்கள் நிக்கிறாங்க. அவங்களுக்கு சப்போர்ட்டா ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா நிக்குது. சப்போர்ட்டா நிக்குது. ஆனா அதே சமயத்துல அந்த எப்படி அவங்க சப்போர்ட்டா நினைக்கிறாங்கன்னா, எங்களை தாண்டி நீங்க யாரோ வரக்கூடாது. அதுதான் அங்க ஆக்சுவலா ஜேஎம் எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடிய இடத்துல யார் இருக்கும்னா, ஜேஎம்க்கு ஈக்குவலான ஒரு ஒரிஜினல் பார்ட்டிஸா இருக்கணும். நீங்க டெல்லியில இருந்து யாரும் வரக்கூடாது. அதுதான் அவங்களுடைய வைக்கிறது. பழங்குடி மக்களுடைய எதிர்பார்ப்பா தான். கிட்டத்தட்ட இங்க நம்ம ஸ்டேட்ல நடக்கிற பாலிடிக்ஸ் அதுதான். திமுக வர்சஸ் அண்ணா திமுக. நீங்க யாரும் வெளில இருந்து யாரும் வர வேணாம் அப்படிங்கிறது. அது மாதிரியான ஒரு ரீஜனல் பார்ட்டி ஒரு பாலிடிக்ஸ் தான் அங்க இருக்கு. ஸோ பாஜகவே அவங்க வந்து ஒரு அந்நியரா தான் நினைக்கிறாங்க. ஸோ இப்போ பாஜக உள்ள வந்து இவங்களுக்கு சேலஞ்சிங்கா இவர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல்வரே நீங்க ஊழல் வழக்கில் வந்து நீங்க வந்து உள்ள தள்ளும் போதும், ஒரு பெரிய ஷேக் ஆகும் போது இவருடைய ஆட்களே வாங்கி அவர் சிஎம் ஆக்கி அவரே திரும்ப கட்சிகள் ஆகும்போது அதுதான் வந்து மக்களை வந்து ஒரு பயமுறுத்துது. ஆகா, இவங்க வந்து நம்மளுடைய கைமீறி வந்து உள்ள வந்து நம்மளை ஃபோர்ஸ் பண்ணுவாங்களே அப்படின்னு. இந்த மாதிரியான பயங்கள் நான் அந்த ஜார்க்கண்டுடைய இந்த தேர்தல் முடிவை நான் எப்படி பார்க்குறேன்னா, ஒரு எமோஷனல் கனெக்ட், மக்கள் மத்தியில் ஒரு உணர்வு, அது பய உணர்வு எப்படி வேணா இருக்கலாம், அது யார் மேலே வேணா இருக்கலாம். ஆனால் இந்த மாதிரியான ஒரு ரெஸ்ட்லெஸ் ஃபீலிங் தான் அவங்களுடைய இந்த மாதிரி முடிவு கொண்டு தள்ளியிருக்கதான் நான் பார்க்குறேன். ஏன்னா அந்த அளவுக்கு பிரச்சாரங்கள் ரொம்ப தீவிரம் நடந்தது. மகாராஷ்டிராவில் கூட பிரச்சாரம்லாம் ரொம்ப கொஞ்சம் சாஃப்டாக தான் போணுச்சு. ஜார்க்கண்ட்ல உள்ளுக்குள்ளே அவங்க நடந்ததுலாம் வந்து ரொம்ப பெரிய வீதியை கணப்பக்கூடியது. அந்த நேரம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மணிப்பூரில் கூட திரும்ப கலவரம்லாம் வந்துச்சு. அது ஆக்சுவலாக அந்த போல் முடிஞ்ச பிறகு தான் இருந்தது. பட் இருந்தாலும் அந்த இடம் வந்து ரொம்ப ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு கிரைசிஸ் சிச்சுவேஷனில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. இந்தியா கூட்டணி அங்க இருக்கக்கூடிய மகாகத்பந்தன் ஜேஎம்எம் தலைமையிலான அந்த கூட்டணி என்ன சொல்றாங்க அப்படின்னா, பங்களாதேஷ் இன்ஃபில்ட்ரேஷன் ஒண்ணு நடக்குது அப்படின்னா அதுக்கான டேட்டா எங்க, அதற்கான சோர்ஸ் எங்க, இல்லாத ஒண்ணு நீங்க உருவாக்கி பயத்தை உருவாக்கி அதன் மூலமா ஆதாயம் அடைய பாக்குறாங்கன்றதான அவங்களுடைய குற்றச்சாட்டுக்கு வந்து நீங்க அப்படி கேட்கணும்னா இப்ப வெஸ்ட் பெங்கால் அங்கேயும் கேட்கணும், மேற்கு வங்கத்திலையும் கேட்கணும், எல்லா மாநிலத்திலுமே தெரியும். இல்ல, மேற்கு வங்கம் அப்படின்னா அது வந்து இன்னொரு நாடோட பார்டர் ஷேர் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டேட். இங்க வந்து ஜார்க்கண்ட் அப்படி ஷேர் பண்ணக்கூடிய ஸ்டேட் கிடையாது. அப்ப இங்க அப்படி ஒண்ணு நடக்குது அப்படின்னா இட்ஸ் a complete failure ஆஃப் பிஜேபி அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் இல்ல. சோ அப்ப நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேக்குறாங்க. ஆமா, இந்த கேள்வி ரொம்ப வெளியிடு. நீங்க வந்து அதுக்கு அதை வந்து பாதுகாக்க வேண்டிய தேச பாதுகாப்பு யார்கிட்ட இருக்குது, பிஜேபி தான் இருக்குது. இது அதனாலதான் அவங்க முன்னிறுத்த முடியும். பிரச்சாரத்துல போய் இதுதான் காரணம்னு சொல்லி முடிஞ்ச முடியும். ஆனா மக்கள் மத்தியில வேறு விதமா சொல்ல முடியும். இதெல்லாம் நாங்க வந்துட்டு இருக்குது, நாங்க எங்களால எஃபோர்ட்டை போடுறோம், நிறுத்த பாக்குறோம். ஆனா அதே மாரி வந்ததுன்னா அதுக்கு ஒரே ஒரு சொல்யூஷன் வந்து சிஏ கொண்டு வர்றது தான் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த விஷயங்கள் வந்து இன்னைக்கு இந்த தேர்தலோட முடிய போதில்லை, இது தொடர போகுது. ஸோ இதை திரும்ப சிஏ வந்து நியாயப்படுத்துவதற்கான எல்லா முயற்சிகளும் நடக்க போகுது. ஸோ இப்போ திரும்ப ஜேஎம் எப்படி ஹேண்டில் பண்ண போகுது, அது புதிய ஆட்சி வந்து சோரன் திரும்பி ஒரு முதல்வராக வந்தாருன்னா திரும்ப எப்படி ஹேண்டில் பண்ண போறாரு, திரும்ப இந்த சர்ச்சைகள்லாம் வந்ததுன்னா உங்களுக்கு சிஏக்கான ஒரு நியாயப்படுத்தக்கூடிய விஷயங்கள் நடக்கும். ஆக்சுவலா அப்போ ஈஸ்ட் மாநிலங்கள் எல்லாமே வந்து சிஏக்கு ஆதரவான ஒரு ஸ்டாண்டை நோக்கி தான் நம்ம போறாங்க. இது வந்து டெல்லியில் இருக்கிற பாஜகவுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் தான். ஆக்சுவலா தோற்று போனாலும் அவங்களுடைய கொள்கை ரீதியாக இந்த ஸ்டாண்ட் ரீதியாக அவங்களுக்கு கிடைத்த ஒரு பெனிஃபிட்டாக தான் நான் பார்க்குறேன். ஆக்சுவலாக அந்த பங்களாதேசி இன்ஃபில்ட்ரேஷன் அப்படிங்கிறது குறிப்பிட்ட ஒரு கம்யூனிட்டியை குறி வச்சு நடத்தப்படுற தாக்குதலா? ஏன் அப்படின்னா அவங்க கரெக்டா எலெக்ஷனுக்கு வாக்குப்பதிவுக்கு முதல் நாள் வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வந்து வருது. அதுல வந்து பங்களாதேஷ் இன்ஃபில்ட்ரேஷன் அவங்க சொல்றக்கூடிய அந்த மக்களை வந்து ஒரு முஸ்லிம்களா போர்ட்ரே பண்றாங்க. அதை வந்து தேர்தல் ஆணையமே எடுக்க சொல்றாங்க. கரெக்டா ஒரு 3-4 மாசத்துக்கு முன்னாடி ஷேக் ஹசீனாவுடைய ஆட்சி அங்க கவிழும் போது இங்க பிரதமர் என்ன சொன்னாரு, அங்க இருக்கக்கூடிய இந்துக்களை வந்து பாதுகாக்கணும், இந்துக்களுக்கு எதிராக தாக்குதல் நடக்கக்கூடாதுன்னு சொன்னார். அப்ப வர்றவங்க இந்துக்களாவும் இருக்கலாம், முஸ்லிம்களாவும் இருக்கலாம் தானே. ஏன் ஒரு குறிப்பிட்ட கம்யூனிட்டி அட்டாக் பண்ணி அந்த மாதிரி ஒரு இது பண்றாங்க? போலரைசிங் வந்து பாஜக கிட்ட இருக்கிற ஒரே வாய்ப்பு அதுதான். ஆர்எஸ்எஸ் உள்ள வரும்னா அப்ப அதுக்கான ஒரே வாய்ப்பு அவங்க வந்து நம்ம இந்து சமூகத்தை இல்லாதவர்கள், பிற சமூகத்தை சேர்ந்தவங்க சொன்னாதான் அந்த இடத்துல தான் வந்து ஆர்எஸ்எஸ் கார்டே நீங்க பிளே பண்ண முடியும். ஆனா அங்க நிலைமை ஆக்சுவலா அது கிடையாது. ஆக்சுவலா இனக்குழுக்களுக்கு நடுவே பிரச்சனை இருக்கு. இந்த சாந்தல்னு சொல்லிட்டு அவங்க தான் மெஜாரிட்டியான குரூப்.
ஸோ அந்த குரூப் வந்து அவங்க வர்றதை வந்து மற்ற இனக்குழுக்கள் விரும்புவதில்லை. ஸோ அவங்க அடிப்படையில் என்ன பிரச்சனை, ஒரு 25 இனக்குழுக்கள் இருக்காங்க. ஸோ இந்த இனக்குழுக்களை வந்து காம்ப்ரமைஸ் பண்ணி ஒன்றுக்குள்ள மோத விடாமல் தடுப்பதுங்கிறது ஒரு பெரிய சேலஞ்சிங் ஒர்க்கு. அந்த விஷயத்தை எந்த நேஷனல் பார்ட்டியாலும் பண்ண முடியாது. ரீஜனல் பார்ட்டி ஜேஎம் போன்றதெல்லாம் பண்ண முடியும். அதை தான் கல்பனா சோரன் பண்ணார். அவங்க பண்ணது எல்லாமே ஜான்சியை விட்டு தாண்டி போய் மற்ற குழுக்கள்கிட்ட பேசி அவங்கள கன்சல்ட் பண்ணி ஒரு நெகோஷியேட் பண்ணுது. அந்த எஃபர்ட் தான் இன்னைக்கு ஜேஎம்க்கு இவ்வளவு தூரம் பெரிய கை கொடுத்துருக்குது. அவரு சோரன் கூட போல, ஜான்சியை விட்டு போல, அவர் நகரத்துல தான் அங்கதான் இருந்தாரு. இவங்க தான் வந்து குக்கிராமத்துக்குள்ள போய் ஒரு பெரிய அளவுல ஒரு அலையை கிரியேட் பண்ணாங்க. ஆனா கல்பனா சோரனுடைய ஒரு ரோல் அப்படிங்கிறது மிக முக்கியமான ரோல் இந்த இடத்துல. அவங்க பண்ண ஒரே விஷயம் என்னன்னா, எல்லா இனக்குழுக்களையும் ஒரு சரசரமா கொண்டு வந்தது. ஒரு எல்லாம் ஒரு ஒருங்கிணைத்ததே ஒரு பெரிய விஷயம் தான். அதை வந்து பிஜேபியால பண்ணவே முடியாது. அது பண்ண முடியாதுங்கிற நம்ம நாடாளுமன்ற தேர்தலே பார்த்தோம், இன்னைக்கு பார்க்குறோம், என்னைக்கும் பண்ண முடியாது அவங்களால. ஆக்சுவலா உள்துறை அமைச்சர் அமித்ஷா வந்து அங்க போய் பிரச்சாரம் பண்ணும்போது, ஜார்க்கண்ட்ல பிரச்சாரம் பண்ணும்போது முக்கியமா ஒண்ணு சொன்னார். என்னன்னா, நாங்க திரும்ப இங்க ஆட்சிக்கு வந்தோம் அப்படின்னா ஊழல்வாதிகள் சிறைக்கு அனுப்பப்படுவார்கள் அப்படின்னு சொன்னார். சோ இப்ப வந்து அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமா சேர்ந்து என்ன பண்ணிருக்காங்க, ஜேஎம்எம்கே திரும்ப ஆட்சியை கொடுத்திருக்காங்க. இதன் மூலமாக ஜேஎம்எம் உடைய தலைவராக இருக்கக்கூடிய ஹேமந்த் சோரன் ஊழலற்றவர்னு மக்கள் மன்றத்துல ப்ரூவ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறீங்க? அது நிச்சயமா நடக்காது. ஏன்னா ஊழலுங்கிறது ரொம்ப பரவலான விஷயமா ஆயிடுச்சு. கரப்ஷன் பாலிடிக்ஸ் மட்டும் வச்சு பாஜக அப்படி ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. பட் மக்கள் வந்து அதெல்லாம் ஓரங்கட்டிட்டு அவங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. அப்படிங்கும்போது அவங்களுடைய குற்றச்சாட்டுகளை ஏத்துக்கல அப்படின்னா மக்கள் மன்றத்துல அவருக்கு அக்செப்டன்ஸ் இருக்குதானே? மன்றத்துல அவங்க எப்படி நினைக்கிறாங்கன்னா, கரப்ஷன் எல்லாம் தாண்டி சோரன் வந்து நமக்கானவரா நினைக்கிறாங்க. நம்ம கூட ரொம்ப க்ளோஸ்லி கனெக்டட் வித் அஸ் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. பாபுலால் மராண்டி இருக்காரு, சம்பாய் சோரன் இருக்காங்க. 2 பேருமே வந்து அதே ஸ்கெடியூல் ட்ரைபை சேர்ந்த மக்கள் தான். பட் ஏன் அவங்கள தலைவரா ஏத்துக்க முடியல? புதுசா ஒருத்தவங்களை ப்ரொஜெக்ட் பண்ணும்போது ஏன் அவங்களை ஏத்துக்க முடியல? இத்தனைக்கு பாபுலால் மராண்டி ஏற்கனவே அங்க முதலமைச்சரா வேற இருந்திருக்காரு, சம்பாய் சோரனும் முதலமைச்சரா இருந்திருக்காரு. சம்பாய் சோரன்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்கலாம் வந்து ஒரு என்ன சொல்ற, ஒரு தனித்தன்மையோட செயல்படக்கூடிய லீடர்ஸ் கிடையாது. அவங்க யாரையா டிபெண்ட் பண்ணி தான் இருக்காங்க. சம்பாய் சோரன் கடைசி வரைக்கும் இவருடைய சோரனுடைய ஃபேமிலி டிபெண்ட் பண்ணி தான் இருந்தார். இப்போ அவரை வந்து ஆயிஷி பிஜேபியில் உள்ள அங்கே கொண்டு வரும்போது அவருடைய ஐடென்டிட்டியே போயிடுச்சு. இப்போ அவர் ஜெயிச்சிட்டாரு. ஆஸ் ஏ பிஜேபி எம்எல்ஏ திரும்ப வரதான் போறாரு. ஆனாலும் இந்த சோரன் குடும்பத்துக்கு தான் வந்து ஒரு இது தனித்தன்மை இருக்கு. அவங்களால் நம்ம மாநிலத்துடைய அடையாளத்தை காப்பாற்ற முடியும்னு மக்கள் நினைக்கிறாங்க. அதுதான் அங்கே முக்கியமான ஃபேக்டர். கரப்ஷனை தாண்டி இன்னைக்கு தமிழ்நாட்டில் பல கட்சிகள் அப்படிதானே இருக்குது. அந்த குடும்பத்துடைய வேல்யூஸ் இருக்கிறதுனால தான் அதை நினைக்கிறாங்க. இதை தாண்டி வந்து கரப்ஷனை வந்து மக்கள் ஏற்றுக்கிட்டாங்கன்னா நம்பல. அங்கே அடிப்படையில் ஜார்க்கண்டில் கரப்ஷனுக்கான எல்லா ஸ்கோப்பும் இங்கே இருக்குது. ஏன்னா எல்லா வெல்த்தியஸ்ட் ஸ்டேட் அது. அங்கே அந்த கனிம வளங்களை அபகரிப்பதற்கான பல்வேறு குழுக்கள் இருக்குது. இந்த குழுக்களை ஒருங்கிணைத்து சமாளித்து பண்ண முடிய வேலையை சோரன் குடும்பத்தால் பண்ண முடியுது. வெளியில் இருக்கிற பார்ட்டிஸால் பண்ண முடியல. அது பிஜேபியோ காங்கிரஸோ வேறெல்லாம் பண்ண முடியாது. ஸோ இவங்களால பண்ண முடியும். இவங்களால பண்ண முடிகிற வரைக்கும் இவங்க அந்த கண்ட்ரோலில் இருக்கும். அப்படி இல்லைன்னா தான் அப்போ வந்து உங்களுக்கு பெரிய பிரிவுகள் வரும். திரும்ப ஸ்பிட்டு சோரனுடைய ஜேஎம்லேயே ஸ்பிட் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆக்சுவலா மகாராஷ்டிரால வந்து ஆர்எஸ்எஸ் வந்து ரொம்ப தீவிரமா ஒர்க் பண்ணாங்க. இந்த வெற்றிக்கு ஆர்எஸ்எஸ் உடைய பங்கும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்லியிருந்தீங்க. அதே மாதிரி ஜார்க்கண்ட்லயும் ரொம்ப வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க ஆர்எஸ்எஸ் அப்படின்றது தகவல்களா வந்துச்சு. அது மட்டும் இல்லாம ஜார்க்கண்ட்ல இன்டீரியரா இருக்கக்கூடிய வில்லேஜ்கள்ல கூட அந்த வனவாசி கிராந்திகாரி மோர்ச்சான்னு சொல்லக்கூடிய அந்த அமைப்புகள்லாம் போய் பிரச்சாரம் பண்ணியிருக்காங்க. அப்படி இருந்தும் எதனால அவங்களால எஸ்டி ஓட்ஸை ரொம்ப அவங்க பக்கமா கொண்டுட்டு வர முடியல? இது வந்து ஒருவேளை போலரைசிங் அந்த நரேட்டிவை வந்து எஸ்டி மக்களே வேணான்னு நிராகரிச்சுட்டா பாக்குறீங்களா? இல்லை, ஆக்சுவலாக என்னென்னா ஆர்எஸ்எஸ் வந்து இப்போ சமீப காலத்தில் தான் ஆரம்பிச்சிருக்கு. அவங்க வந்து ட்ரைபல்ஸ் கூட நெருக்கம் காட்டுவது. நீங்கள் என்னைக்கு வந்து பாஜக ஆர்எஸ்எஸ் போன்றவர்கள் வந்து அம்பேத்கரை என்னைக்கு வந்து தூக்கி பிடித்தார்கள்னா ரொம்ப வெகு சமீபத்தில் தான், 2014 அப்புறமா தான். ஆக்சுவலாக அதுக்கு முன்னாடி வந்து ரொம்ப ரேரான விஷயம். ஆக்சுவலாக இன்றைக்கு இப்போ இந்த பிர்சா முண்டல் போன்ற விஷயங்களை வந்து முன்னெடுத்தது எல்லாமே இந்த ரொம்ப சமீபம், அந்த 2 ஆண்டுகளில் முன்னெடுத்தது தான். இப்போ தான் மெல்ல மெல்ல அந்த ஷெட்யூல் ட்ரைப்குள்ளே போகிறாங்க அவங்க. ஸோ இப்போ இதுக்கு வந்து பெரிய அளவில் வரவேற்பு உடனடியாக கிடைக்கிறது வாய்ப்பு கிடையாது. ஏன்னா ரொம்ப டிப்பிக்கலான ஒரு நெருக்கமான எஸ்டி குரூப்பில் இருக்கும்போது ஆர்எஸ்எஸ் மெல்ல மெல்ல தான் பணிகள் ஆரம்பிக்கும். ரெண்டாவது ஆர்எஸ்எஸ்னாலே என்ன ஒரு பிராண்டு வந்திருக்கு உங்களுக்கு, அவங்க வந்து ஒரு பிராமின், ஒரு மேல்தட்டு வகுப்பை சேர்ந்தவர்கள் அப்படிங்க தான் இருக்குது. அதை தாண்டி மற்றவங்களும் இருக்காங்க அப்படிங்கிற விஷயம்லாம் பரவலாக போய் இந்த செய்தி போகவே இல்லை. ரொம்ப ஆர்எஸ்எஸ் பார்த்தீங்கன்னா அடிப்படை புரிதல் உள்ள மகாராஷ்டிரா, நீங்கள் மற்ற மாநிலங்கள் எடுத்துக்கிட்டாலும் உத்தரப்பிரதேசில் கூட இந்த புரிதல் தான் இருக்குது. ஆர்எஸ்எஸ்ங்கிறது மேல்தட்டு ஓப்பனர் இருக்காங்க. ஸோ அந்த புரிதல் இருக்கும்போது நீங்கள் அதை வந்து அது ஒரு லெவல் தாண்டி நீங்கள் உள்ளே போகவே முடியாது. ஸோ இப்போ ஆரம்பிச்சிருக்காங்க. பட் அது ஒன்றும் ஆர்எஸ்எஸ்னால ஜார்க்கண்டில் ஆர்எஸ்எஸ் ரோல் பெரிய நான் பார்க்கல. மகாராஷ்டிராவில் பெரிய ரோல் இருக்குது, ஜார்க்கண்டில் பெரிய ரோலாக இருக்கமே பார்க்கல. ஏன்னா அந்த ஆர்எஸ்எஸ் செய்ய வேண்டிய வேலையை பாஜகவே செய்தது. அவங்க செஞ்ச வேலையெல்லாம் இதான். ஆனால் அவங்களுக்கும் ஒரு நீடு இருந்துச்சுல, சிஏ ஜஸ்டிஃபை பண்ணணும் அப்படிங்கிறதாக செஞ்சாங்க. பட் அது ஒர்க் அவுட் ஆகலை. இது பேக் ஃபயர் ஆகுமான்னு தெரியல. இது எலெக்ஷனில் ஒர்க் அவுட் ஆகலை.
ஆனா இது ஃபர்தரா ஃபியூச்சர்ல பேக் ஃபயர் ஆகுமா அப்படிங்கிறது தெரியல. ஆனா அதுக்கு சிஏக்கான ஒரு விஷயங்கள் திரும்பவும் ஒரு பேசுபொருளாகும் அப்படின்னு தான் நான் பாக்குறேன். ஜார்க்கண்ட் மாநிலத்துல இந்த எலெக்ஷன்ல ரொம்ப கவனிக்கப்பட வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயமா இருக்கிறது வந்து கல்பனா சோரனுடைய பிரச்சாரம். சோ அவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் களத்துல எந்த அளவுக்கு இருந்துச்சுன்னு நினைக்கிறீங்க? அவங்க போன இடங்கள்லாம் நல்லா வரவேற்பு. அவங்க பேசினது எல்லாமே ரொம்ப. இதுல ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா, சம்பைச்சோரன் உள்ள கொண்டு வரப்பட்ட போது அவங்க என்னத்துக்காக அவர் கொண்டு வந்தாங்கன்னா, கல்பனா வேணாம் அப்படிங்கிறதுனால தான் வந்து அவரை முன்னிறுத்தினாங்க. ஏன்னா அவங்க வந்து ரொம்ப 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 சமீப காலத்துல தான் அவங்க கட்சியில சேர்ந்தாங்க. கிட்டத்தட்ட அவங்க சேரும்போது கூட அவங்களோட இன்டென்ஷன் என்ன இருக்குன்னா, அவருடைய மனைவி, சோரனுடைய மனைவி அவருடைய சொத்துக்களுக்கும் அரசியலுக்கும் வாரிசாக இருக்க போறாரு, கட்சியை காப்பாற்ற போறாரு தான். அதை தாண்டி அவர் ஒரு பொம்மையாக தான் இருப்பாங்கிறதா ஒரு புரிதல் இருந்தது. அதனால தான் ஒரு கட்சியே வந்து அவங்களே ஒரு காலகட்டத்தில் அவங்க தன்னை முன்னிறுத்தி விரும்பலாம் செய்திகள்லாம் வந்தது. அப்படிலாம் பார்க்கும்போது அவங்க வந்து ஒரு 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 பின்னணியில தான் இருப்பாங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருந்த போது அதெல்லாம் உடைத்து விட்டு இந்த எலெக்ஷன்ல அவங்க தான் ஃப்ரண்ட் ரன்னரா இருந்தாங்க. சோரனை கைது பண்ணது மூலமாக, ஹேமந்த் சோரனை கைது பண்ணது மூலமா சும்மா தூங்கிட்டு இருந்த புலியை தட்டி எழுப்பின மாதிரி பாஜகவே எழுப்பி விட்டுருச்சு. பாஜக இல்ல, அப்படி கூட சொல்லலாம். சாரி, அமலாக்கத்துறையே எழுப்பி விட்டுருச்சு. ஆமா, அதெல்லாம் சம்பைச்சோரன் வந்து ஏன் ஒருவேளை சம்பைச்சோரன் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாருன்னா ஜெயம் அவர் கண்ட்ரோல்ல இருந்திருக்க போகுது, கட்சி அவர் கண்ட்ரோல் வந்திருக்கும், ஆட்சி வந்திருக்க போகுது. ஸோ அதெல்லாம் தாண்டி கல்பனாவை அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டாங்க. அது பிஜேபி மட்டும் இல்லை, ஜெயம் எல்லாருமே அண்டர் எஸ்டிமேட் பண்ணாங்க. எல்லாருமே செய்திகள் வரும்போது நமக்கு யாரும் தெரியாது, அவர் கைது செய்யப்பட்ட பிறகுதானே அவங்க பற்றின பேச்சுக்கள்லாம் வந்தது. இன்னைக்கு அவங்க பிரச்சாரத்தில் ஒரு பெரிய இதாக அவங்க ரன்னரா பெரிய அளவில் வந்து அவங்க தங்களை நிரூபித்திருக்காங்க. இவ்வளோ நேரம் எங்க கூட இருந்து உங்களுடைய இன்சைட்ஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ.